கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு ஜெயத்தின் மாதம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கடந்த நாட்கள் முழுவதும் நீங்கள் தோல்வியின் அனுபவத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம். அநேக ஏமாற்றங்களை சந்தித்தும் இருக்கலாம். சங்கீதம் 75வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கும்போது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையில் இருந்தும் ஜெயம் வராது. நீங்கள் இதுவரை ஏதோ ஒரு திசையிலிருந்து ஜெயம் வரும் என்று ஏமாந்து போயிருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த மாதம் ஜெயத்தின் மாதமாக இருக்க போகிறது. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று. கர்த்தரே ஜெயம் கொடுக்கிறவர். தோற்று போன நீங்கள் கர்த்தரை மட்டுமே நம்ப வேண்டும் என்று ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும்போது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், என்ன பிரச்சனை உபத்திரவம் வந்தாலும் இயேசுவின் மேலுள்ள நம்பிக்கையை விடாதே என்று. நம்முடைய கர்த்தராகி இயேசுவினாலே நமக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்க போகிறார். நம்முடைய கர்த்தராகி இயேசு சிலுவையிலே நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு ஜெயம் உண்டாக போகிறது. தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்லி. தானியேலை வீழ்த்த எத்தனை திட்டங்கள், எத்தனை சதிகள் வந்த போதிலும் தானியேல் காரியம் ஜெயமாயிருந்தது. காரணம், 1, அவன் தன்னை தீட்டுப்படுத்தாமல் காத்து கொண்டான். 2, கர்த்தரை முழுவதுமாய் நம்பினான். 3, ஆராதிப்பதை, ஜெபிப்பதை, தேவனை தேடுவதை விடவில்லை. கர்த்தரை அக்கினிக்குள்ளாக இருந்து ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தரை சிங்கத்தின் வாயை கட்டி அற்புதம் செய்தார். அதே போல் நீங்களும் வாழ தீர்மானியுங்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மாதம் ஜெயத்தின் மாதம் என்று. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொடுக்கிற தேவனே, இன்று இந்த வார்த்தையை கேட்டு தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெயத்தை கொடுக்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் உமது பிள்ளைகளை நடத்துவீராக. இந்த மாதம் அநேக புதிய வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். நீ மேலானவைகளை, ஆவிக்குரிய காரியங்களை நாடும் போது பூமிக்குரிய நன்மைகளை திறப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். வரவேண்டிய எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையே, உனக்கு ஜெயம் கர்த்தரால் வரும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த மாதம் நீ தலைகுனிய வேண்டும் என்று நினைக்கிற மனிதன் தலைகுனியத்தக்க ஜெயம் உனக்கு உண்டாகும். தானியேலை போல ஜெபத்தை விடாதே, ஜெயத்தை காண்பாய். உன் வேலையில் உயர்வு உண்டாகும். மனிதனை நம்பாதே, கர்த்தரை நம்பு. ஜெயம் கர்த்தரால் வரும். கர்த்தரே உனக்கு சகாயராய், கர்த்தரே உனக்கு யுத்தம் பண்ணுகிறவராய், கர்த்தரே உனக்கு ஒத்தாசையாய், கர்த்தரே உனக்கு நல்ல ஒரு துணையாளராய் இந்த மாதம் உன்னை நடத்த போகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அளவில்லாத இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ள போகிற தேவருக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் கிருபையினாலும் நன்மையினாலும் நடத்துவீராக. பள்ளிக்கூடங்களுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.